ஐ லவ் ஜீசஸ். இயேசு உங்களை நேசிக்கிறார். தேவன் நம்மளை நேசிக்கிறார். நம்ம தேவனை நேசிக்கிறோமா? அப்பப்போ நம்ம ஐ லவ் ஜீசஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்து அவங்களோட நேரத்தவே செலவழிக்கலைன்னா அவங்க கேட்பாங்க கேள்வி, இனிமேல் என்னை நீ லவ் பண்ணுறியான்னு. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏசப்பாவை நீங்கள் லவ் பண்ணுறீங்க, எந்த அளவு ஏசப்பாவுக்கு நேரத்தை கொடுக்குறீங்க? ஒரு மனுஷனை நேசிக்கிறோங்கிறதுக்கு அடையாளம், அவங்கள நேசிக்கிறோங்கிறதுக்கு அடையாளம் தேவனைக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம் தாங்கங்க. தேவன் நம்மளை நேசிக்கிறது பெருசில், நம்ம தேவனை நேசிக்கிறோமா? மொபைலை நம்ம நேசிக்கிறோன்னா மொபைல் யூஸ் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியாது. மொபைல் மட்டும் இல்லை, ஒரு நபரை நம்ம நேசிக்கிறோன்னா அவங்களோட பேசாமல் இருக்க முடியாது, அவங்களோட நேரத்தை செலவழிக்காமல் இருக்க முடியாது. இன்றைக்கி உங்களால் ஜெபம் பண்ணாமல் காலையில் உலகத்துக்குள்ளே போக முடியுதா? வேதம் வாசிக்காமல் உங்களால் இருக்க முடியுதா? என்னால் வேதமே வாசிக்காமல் இருக்க முடியலன்னு சொன்னால் ஓகே. வேதமா டைம் இருக்குது, டைமே கிடைக்கலன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் தேவனை நேசிக்கிற ஒரே அடையாளம் தேவனோடு எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறீங்க. தவறிப்போன ஆடு நான் உம்மிடம் சேர்த்து கொள்ளுங்க என் இயேசையா. எஜமானனே, என் எஜமானனே,